வர சொன்னது அலமேல அக்கா சொன்னாங்க. எதுக்கு வர சொன்ன? நீ செஞ்சிட்டு இருக்க ஈனத்தனமான காரியத்தை பத்தி பேசுறதுக்காக தான் அவனை வர சொன்னேன். அப்படி என்ன செஞ்சுட்டேன்? என் கணவரோட நிம்மதிக்கு விலை பேசி பண வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதை விட வேற என்ன வேணும்? அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறியா? ஓஹோ, நேத்து தெரியாம குடிச்சிட்டு வளரிட்டேன். அது அலமேல அக்கா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? ஓகே, இப்ப ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், நான் செஞ்சதுல என்ன தப்பு? என்ன தப்பா? ஆமா, உனக்கு உன் புருஷனோட நிம்மதி முக்கியம். உன் புருஷனுக்கு உன்னை பத்தின விஷயத்தை அவன் மனைவி கிட்ட இருந்து மறைக்கிறது முக்கியம். அதே மாதிரி எனக்கு பணம் முக்கியம். அததான் உங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தேன். தட்ஸ் ஆல். உனக்கு பணம் தான் முக்கியம்னா அதை நீ உழைச்சுதான் சம்பாதிக்கணும், தெரியுமா? ஒரு குடும்பத்தோட நிம்மதியை கொலைச்சு சம்பாதிக்க கூடாது. பரவாயில்ல, ரொம்ப நல்லா பேசுறமா. வெரி குட், வெரி குட். நானும் உழைக்க மாட்டேன் நான் சொன்னேன். உன் புருஷன் என் மேல அயோக்கியங்கிற முத்திரை குத்திட்டான். அன்னில இருந்து என்னால எங்கேயுமே வேலைக்கு போக முடியல. வேலை செஞ்ச இடத்துக்கு துரோகம் செஞ்சதுனால உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் உனக்காக வாபஸ் வாங்கின மாதிரி திரும்பவும் என்ன வேலையில சேர்த்திருந்தா இது மாதிரி பிரச்சனை என்னால வராது இல்ல. நானும் அப்படான் நிம்மதியா இருந்திருப்பேன். முதல்ல மேனேஜரா இருந்தப்பவே திருடி அனுபவிச்ச நீ அவருக்கு சொந்த காரணமும் ஆயிட்டா உரிமையோட அந்த கம்பெனியை அழிச்சிருப்ப. அந்த குடும்பத்தோட சொத்தை உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் உனக்கு திரும்பவும் வேலை கொடுக்க வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன். ஓ, என் வாழ்க்கை வீணா போறதுல உனக்கும் பங்குண்டா? அப்ப நான் செஞ்சதுல தப்பே இல்ல. இது வரைக்கும் உன்னை கெட்டவன் தான் நினைச்சேன். ஆனா மனசுல ஈரமோ பாசமோ இல்லாத பாவின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே அடி அப்படி சொல்லிட்டா எப்படிமா மேரி? என்ன பார்த்தா பாசம் இல்லாதவங்கிற? You are insulting me. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நான் எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? நீ வருத்தப்படுற அளவுக்கு அவர் எனக்கு என்ன குறை வச்சிருக்காரு? என்ன நம்ம மறுபடி மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலையா? எனக்கு இந்த வீடு அந்தஸ்து எதுவுமே கொடுக்கலையா? இல்ல என் மேல அன்பு செலுத்தலையா? என்னதான் இருந்தாலும் உன் பையன் அவன் அப்பாவை அங்கிள் தானே கூப்பிடுறான். அதுக்கு காரணமே நான் தான். என்னால மட்டும் இல்ல, என் மகனால கூட அவரோட நிம்மதி கேடக்கூடாதுன்னு தான் அவன் அப்படி வளர்க்கிறேன். அதுக்கு நானே கவலைப்படல, நீ என்ன? சரிமா, ரொம்ப சந்தோஷம். உன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நீ திருப்தியா இருக்க. என் பிரச்சனை முடியணும்னா எனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வேணும். கிடைச்சா எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவேன். அதுக்காக ஃபைனலா உன் புருஷனை பார்க்கலான்னு இருக்கேன். வேற எங்க போவேன்? கழுத கட்டா குட்டிச்சோறு தானமா. திரும்ப திரும்ப அவரை போய் பாக்குற வேலை வச்சுக்காத. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. ஏன் நீயே கொடுத்துறியா? ஆமா, நீ எனக்காக சீர் கொடுத்த பாரு, அதுல என்ன நான் கொடுக்க போறேன். இந்த கிண்டல் தானே வேணான்றது. என் புருஷன் எனக்காக கொடுத்த இந்த வீட்டையும் நகையை அடமாற வச்சுதான் நான் அவருக்காக கொடுக்க போறேன். உன் இஷ்டம். எப்பமா தரப்போற? இன்னும் 2 நாள் கழிச்சு வா, ஏற்பாடு பண்றேன். கர்த்தர் தானே காப்பாத்து. அங்கே நில்லு. என்னடா வெளியில நிக்க வச்சுட்டாலேன்னு பாக்குறியா? பந்த பாசத்தை விட பணம் தான் முக்கியம்னு எப்ப நீ நினைச்சிட்டியோ, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அந்நியன் தான். இந்த கேட்டை தாண்டி உள்ள வர்றத நான் விரும்பல. நான் சொன்ன மாதிரி இதுல பணம் வச்சிருக்கேன், இந்தா. மறுபடியும் சொல்றேன், திரும்பவும் என் கணவரோட வாழ்க்கையில நிச்சயமா தலையிட மாட்டேன். கொஞ்சம் இருந்தே. பணத்தால வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அது இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எதிர்பார்க்கிற அண்ணனா நீ திரும்பி வரணும்னு நான் ஆசைப்படுறேன்.
கூட பிறந்த ரத்தம் என் கண்ணெதிரிலேயே அடிபட்டதை பார்த்து பொறுக்க முடியாம தான் ஓடினேன். என் கண்ணை செத்தது மட்டுமில்லாம எனக்கும் சாவு தேடி கொடுத்துட்டான். மேரி, அப்படி சொல்லாத, நீ பொழைச்சுக்குவே. இல்லைங்க, நிச்சயமா நான் பொழைக்க மாட்டேங்க. இத்தனை வருஷங்களா ஜானகி அக்காவுக்கு தெரியாம நாம மறைச்சு வச்சிருந்த உண்மை அப்படியே இருந்துட்டோம். நீங்க தான் அப்பாங்கிற உண்மைய கண்ணகிட்ட சொல்லாமலே வளர்த்துட்டேன். நீங்களும் சொல்லிடாதீங்க. இனிமே கண்ணனை வளர்க்கிற பொறுப்ப அலமேல அக்கா கிட்டே விட்டுருங்க. ஏன் மேரி இப்படி எல்லாம் பேசுற? உங்களுக்கு அவனால கூட எந்த பிரச்சனையும் எப்பவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்ய சொல்றேன். நீங்க அனுப்பின பட்டு புடவைய நீங்க என் கூட இருக்கும் போதே கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டாமலே வச்சிருக்க. இப்ப அந்த புடவையை எடுத்து உங்க கையாலே என் மேல போத்தி விடுறீங்களா? அங்க இருக்கு. கொஞ்சம் கண்ணனை கூப்பிடுறீங்களா? Ladies and gentlemen, welcome aboard our flight number IC565 to Madras. Captain Philip is in command. Our flight to Madras will be...